இப்போ குலதெய்வம் தெரியல, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு இருக்க ஒரு பல தலைமுறை தாண்டி இந்த ஜெனரேஷன் வாழல. இனி வேணா தாத்தா, பாட்டி அதுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை, இவங்க தேட ஆரம்பிக்கணும். இப்போ யாரும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 1950ல பிறந்தவங்களோ, இல்ல 60ல பிறந்தவங்களோ, ஏன் 1940ல பிறந்தவங்களோ இன்னமும் உயிரோட தான் இருக்காங்க. இங்க யாரும் வந்து தன்னோட குலதெய்வத்த தெரிஞ்சுக்க முற்படுறதில்ல. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. இப்போ குலதெய்வத்த நம்ம எங்க இப்போ நம்ம அப்பா மாறி வந்துட்டாரு. நம்ம ஊருக்காக வந்துட்டோம். இப்போ நான் இங்க பணி நிமித்தமா வந்து டெல்லி வந்துட்டேன். என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா, நாகர்கோயிலு, இல்ல கன்னியாகுமரி இந்த மாரி இருக்குன்னா, உன்னோட இப்போ நம்ம ஒரு சாப்பிடறக்காக ஒரு பிரியாணி கடைக்கு தேடி நம்ம எவ்வளோதோ கிலோமீட்டர் பயணிக்கிறோம். அதுபோல வந்து நம்ம துணி எடுக்கிறதுக்கு எவ்வளவோ தூரம் பயணிக்கிறோம். வேற ஒரு சில அலங்கார பொருட்கள் வாங்குறதுக்கு எவ்வளவோ தூரம் பயணிச்சு நம்ம ஒரு பொருள வாங்குறோம். இன்னைக்கு ஒரு ஐஃபோன் வாங்கணும்னா துபாய் போய் வாங்கிட்டு வர நிலைமையில இருக்கோம். இப்போ இவங்க ஏன் கொஞ்சம் மெனக்கெட்டாக்கா, தன்னோட கிராமம் எதுன்னு தெரிஞ்சு, தான் வாழ்ந்த தாத்தா, பாட்டி வாழ்ந்த ஊர் எதுன்னு தெரிஞ்சு தன்னோட அப்பாவோட வழி தானே குலதெய்வமா வரும். தன்னோட அப்பா வழி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அத தேடி இவங்க பயணிச்சாங்கன்னா, கண்டிப்பா இத சார்ந்து இந்த ஜெனரேஷன்ல இன்னும் யாரும் போறது கிடையாது. இன்னும் ஒரு 10, 15 வருஷம் அந்த 1950லயும் சரி, 60லயும் சரி வாழ்ந்த பெருமக்கள் இன்னும் இருக்கத்தான் செய்வாங்க. இவங்க தேடி போனாங்கன்னா, கண்டிப்பா அவங்களோட குலதெய்வம் என்னங்கிறத தெரிஞ்சு